ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள துவா நம்ம யாருக்குன்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் சீரியஸான துவா தான். யாருக்குன்னா, கஷ்டப்படக்கூடிய மக்கள். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு மனிதர்களும் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண தான் போறாங்க இல்லையா? அது வந்து இறைவன் எப்படி ஒரு ஃபித்னா தர போறாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், கடனால கஷ்டம், நோய்களால கஷ்டம், மாப்பிள பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையால கஷ்டம், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையால கஷ்டம், ஒவ்வொரு விதவிதமான கஷ்டங்கள் மனுஷன் ஃபேஸ் பண்ண தான் போறான். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் ஒரு துவா நான் ஸ்பெஷலாவே உங்களுக்கு வச்சிருக்கேன். ஓகே, யூசி இந்த துவா வந்து மறக்காம கடைசி 10 நோம்புல வந்து நீங்க துவா கேட்பீங்க இல்லையா? லைலத்துல் கதர் ராவுலாம் வரும், அப்பெல்லாம் துவா நிறைய கேட்பீங்க. அதுல இந்த துவாவை மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ துவாக்குள்ள போதுக்கு முன்னால ஒரு கேள்வி, உங்களுக்கெல்லாம் பொறுமைனா என்னன்னு தெரியுமா? தப்பா எதுவும் கேட்டேன்? இல்ல பொறுமைனா என்னன்னு தெரியுமா? அந்த பொறுமையை எப்படி கையாளணும் தெரியுமா? அந்த பொறுமையை கையாளும் போது என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுமா? தெரியலன்னா ஐயூப் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி உண்டு. ஓகேயா? போய் அவங்க கதையை வாசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். ஐயோ, அதெல்லாம் தாவா பண்ணக்கூடியவன் எவ்வளவு பொறுமையா இருக்குன்னு தெரியுமாயா? ஸோ இந்த துவாவோட ஸ்டார்டிங்ல வந்து நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரப்பிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரப்பினா என் இறைவா அப்படின்னு அர்த்தம். ஓகே, மற்றபடி இந்த ஆக்சுவல் துவா என்னன்னா, அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இப்ப ரப்பி ஆட் ஆகும்போது ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஸோ இது வந்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. ஓகே, பவர்ஃபுல்லான துவா சாரே, பவர்ஃபுல்லான துவா. ஓகேயா? நான் இது வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து எப்படியாவது கடைசி 10 நோம்புல இந்த துவாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லாத ஆளே கிடையாது. அதாவது நான் வந்து யாரையெல்லாம் வேல்யூ பண்றேனோ எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் இதை. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வேல்யூ பண்ணணும், அப்படி தானே முஸ்லீமானா? ஆமா. ஆனால் நாம எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு முடியாதுல்ல இல்லையா? பாதி பேர் என்ன மீ யார் இவன் கிளிக்காங்க அப்படின்னு பார்ப்பானோ. ஸோ மறக்காம கடைசி 10 நோம்புல இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ் உங்களோட கவலைகள் தீர்ந்து நலமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸலாம் அலைக்கும் ஃபார் ஆல்.